ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்பம். தமிழ் பார்த்த உடனே எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி சிக்கன் 65 தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு நான் சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், ½ லெமன், வீட்டிலே அரைச்சி வச்ச சிக்கன் 65க்கான மசாலா, இதை எப்படி செய்யணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், ½ லெமன், அந்த சிக்கன் 65 மசாலா பவுடர், ஒரு ½ ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு அந்த சிக்கனை நல்லா பெரட்டி வச்சுக்கிறேங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேங்க. இது ஒரு ½ அன் ஹவராவது ஊறி இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சிக்கன் 65 நல்லா ஜூஸியாக கிடைக்குங்க. உடனே வறுக்கக்கூடாதுங்க. இப்போது ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வச்சுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேங்க. சிக்கன் 65 சொன்னாலே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதுவும் இந்த சிக்கன் 65 பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு, வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு, பிரிஞ்சி சாதத்துக்கு, ஏன் சாம்பாருக்கு, இதுக்கெல்லாம் கூட நல்லா சூப்பராக இருக்குங்க சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது. நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அதை பரட்டி விடணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறேங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி சாதம் தாங்க, அதாவது வெஜிடபிள் பிரியாணிங்க. சிலர் இதை வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லுவாங்க, சிலர் இதை பிரிஞ்சி சாதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது இந்த சிக்கன் 65 இந்த பிரிஞ்சி சாதத்தோடு போட்டு சாப்பிட போகிறேங்க. நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.